ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாஃப்டான டேஸ்டியான இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க, இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பச்சரிசி 3 கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 ஹவர் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடலாம். அரைச்சி ஜலிச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இப்போது மாவு வந்து நல்லா ஜலிச்சாச்சு. நல்லா ஜலிச்சா தான் நம்ம வந்து பிழியும் போது ஈஸியாக பிழிய வரும். இப்போது ஒரு இட்லி கொத்து எடுத்துகிட்டு ஒரு துணியை வந்து ஈரம் பண்ணி அந்த துணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதில் மாவு கொட்டி இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது, அதில் வச்சு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும், நல்லா வெந்துடும். எடுத்து பார்த்தோம்னா கையில் வந்து அந்த மாவு வந்து உருண்டு வரணும் நூல் மாதிரி, அப்போனா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இந்த மாவு தான் புட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் தெளிச்சிடலாம். அப்போ தான் அந்த மாவில் வந்து உப்பு எல்லாம் உரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து உப்பு தண்ணி தெளித்து செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் தண்ணி, நமக்கு மாவு வந்து எவ்வளோ சாஃப்டான பதம் வேணுமோ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நார்மல் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சாஃப்டாக நம்மளுக்கு கை வலிக்காமல் பிழியணுன்னா நம்ம எவ்வளோ தண்ணி விட்டோம்னா நல்லா சாஃப்டாக பிழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பிழிஞ்சு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இட்லி பாத்திரத்துலேயே எடுத்து மொழி பிழிஞ்சிக்கலாம். அந்த குழியில் போடும்போது கூட குழியில் வந்து ரொம்ப ஜாஸ்தி போட தேவையில்லை, கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம்னா தான் நம்ம பிழியறதுக்கு ஈஸியாக வரும். ஃபுல்லாக போட்டோம்னா நம்ம கை வச்சு பிழிய முடியாது. பாருங்கள், கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ நம்ம வச்சு பிழிஞ்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருது. இப்போ நம்ம டேரெக்டாக இட்லி பாத்திரத்துலேயே எடுத்து போய் பிழிஞ்சிடலாம். ஒரு துணி போட்டு வச்சுருக்கோம் ஒரு கொத்தில். இப்போது தண்ணி கொதிச்சிச்சு, நம்ம அதில் டேரெக்டாக பிழிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 பிழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் அடுத்த கூட பிழிஞ்சிக்கலாம். இது வந்து போதும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி காமிக்கிறேன். பாருங்கள், அந்த துணியில் கூட ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வருது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து இடியாப்பம் வந்து உடம்பு சரியில்லாதவங்க கூட சாப்பிட்லாம். இது வந்து நல்லா ஆவியில் வெந்த பொருள், நல்ல டைஜஷன்லாம் நல்லா தான் ஆகும். இது வந்து நம்ம சால்னா வச்சு சாப்பிட்லாம், சட்னி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வெறும் தேங்காய் நல்லா துருவின தேங்காய் எடுத்துகிட்டு அதில் வந்து சுகர் போட்டு கூட சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் சால்னாலேயும் சாப்பிட போகிறேன், தேங்காய் துருவிட்டு இருக்கேன், அந்த தேங்காயிலையும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்களே கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நான் வந்து சால்னாவில் சாப்பிட்றேன். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் துருவின தேங்காயிலையும் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். தேங்காய் வந்து துருவின தேங்காய் போட்டு கொஞ்சம் சுகர் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு இடியாப்பம் வச்சுட்டு
அதுக்கு மேலேயும் துருவன தேங்காய், கொஞ்சம் சுகர். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் உங்களோட இஷ்டமாக சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஹெல்த்துக்கும் ஒன்றும் கெடுதல் கிடையாது. நல்லா ஆவியில் வெந்த பொருள். இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது தான். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக எவ்வளோ சாஃப்டாக வருது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், see you.